ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி சாப்டர் 1 சவர் எஸ்கேப் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இந்த மோடு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் மோடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவர் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு உருட்டுக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் கட்ரு. யாரோ நம்ம மூஞ்சில் எதையோ துப்பிட்டாங்க. ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. வெத்தலையை போட்டு யாரோ மூஞ்சில் துப்புறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு பேட்லாக்கு கீ பார்த்தீங்கன்னா தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ தேவை. ஸ்பைடர் கீ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் சவர் இருக்கிற இடத்துக்கே போக முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா தேவை. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராணி பாத்ரூமில் ஏதாவது வச்சுருக்குதான்னு பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அடுத்து கிச்சனில் ஏதாவது கிராணி பொருளை பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலும்பு கூடு தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டில் ஏதாவது பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒரு எலும்பு கூடு இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த புக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இப்போ கிராணியோட கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. உப்பு புளி மிளகா ஒன்று கூட இல்லை. கிராணி சமைக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா கோடு கிடச்சிருக்குது, ஆனால் அந்த கோடு பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கு தான் தேவைப்படும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அதை விட்டால் பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் இல்லை யூஸ் ஆகிற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கபோர்டு இருக்குது. கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கீயும் நம்பர் 2ன்னு எழுதியிருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து வச்சுக்கணும். ஒரு எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா நடந்து வருது, டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு நடந்து போகிற ஸ்டைலே தனியாக இருக்குது. இப்போ இந்த புக்கை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி ஆகணும். கிராணி போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போவோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்து ஷாட்கன் செய்கிற இடத்துல கொண்டு போய் வச்சாகணும். ஷாட்கன் ரெடியாக ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வெத்தலையை ஓட்டு துப்பிடுச்சு. ஒரு பீஸை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா காரோட கேபினட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்குன்னு நினச்சேன், ஆனால் ஒன்றுமே இல்லை. 2வது ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. 2வது ஷாட்கன் பீஸையும் கொண்டாந்து வச்சாச்சு. இன்னும் ஒரு பீஸு கிடச்சா பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இதே மாதிரி எந்த கேம் பிளே வீடியோ போடணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே வர்றதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்பெஷல் கீயை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டலி பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குது. சுண்டலி அப்பாலே போ, நான் இப்பாலே போகிறேன். திரும்பி பார்த்தீங்கன்னா சுண்டலி ஓடிடுச்சு. இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கீயை பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா புகையாக பார்த்தீங்கன்னா கிளம்புது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு மாதிரி இருந்தது, அதை கீழே தள்ளி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா தடு மாதிரி பார்த்தீங்கன்னா கையாலேயே பார்த்தீங்கன்னா நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. கிராணி, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? அந்த சாவியை பேசாமல் என்கிட்ட கொடுத்துரு. ஓ மை காடு, கிராணிக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாவி கிடச்சிருச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகம், போயிடுச்சு நம்மளை விட்டுட்டு. ஓ மை காடு, இந்த எலும்பு கூடு பாருங்க பண்ணாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது. வெத்தலையை ஓட்டு துப்புறதே வேலையாக வச்சுருக்குது. வேறு எங்கேயாவது போய் துப்புனா பரவாயில்ல, நம்ம மூஞ்சிலே கொண்டாந்து துப்புது. பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கு கிடச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாது. 3வது ஷாட்கன் பீஸும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கன் செய்கிற இடத்துல வச்சா ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். நமக்கு கிடைச்ச 3வது ஷாட்கன் பீஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஷாட்கன் செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்று ரெடி ஆயிடுச்சு.
நம்ம பார்த்தீங்கன்னா புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருளை கிராணி கொண்டாந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை. நமக்கு கிடைச்ச ஷாட்கன் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ரூமுக்கு வந்திருக்கிறோம். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டுக்கட்டை பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது. அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு ரிமூவ் பண்ணி ஆகணும். கரெக்டாக சுட்டனால பார்த்தீங்கன்னா லாக் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருட்டுக்கட்டையை எடுத்துக்கலாம். பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தள்ளி விட்டாகணும். பார்த்தீங்கன்னா பழையபடி சுண்டலி நம்மளைய கடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுட்டனால கீழே ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. இப்போ நமக்கு கிடைச்ச ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேஃபை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. என்ன நடந்ததுன்னு தெரில, ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நெட் இருக்குது. 2 நெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணனால ரஸ்ட்டு பேட்லாக் கீ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு கிடச்ச ரஸ்ட்டு பேட்லாக் கீயை பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் ஸ்பைடர் டனல்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனலை ஓப்பன் பண்ணும்போது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு பேட்லாக் கீ இருக்கும். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்க்ரூ டிரைவரையும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஓ மை காட், பின்னாடியே பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு நின்றுக்கிட்டு இருந்துருக்குது. நம்ம மூஞ்சில் பார்த்தீங்கன்னா காரி துப்பிருச்சு. நம்ம கிராணிக்கிட்டேருந்து கிடச்ச ஸ்பைடர் கீயும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இந்த ஸ்பைடர் கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் டனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா சுண்டலி நம்மளைய கடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் டனலை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு பொருளையாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு தூக்கி போட்டுடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு பேட்லாக்கி பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் கட்டுற மட்டும்தான் நமக்கு தேவை. மற்றபடி எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பொருளையாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாகணும். இப்போ ஒவ்வொரு பொருளையாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தூக்கி போட்டுடலாம். ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா கீழே போக மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுடலாம். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் கிராங்க் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ரெஸ்ட்டு பேட்லாக்கையும் பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டாச்சு. ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஏதாவது தேவைப்படும். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கோதாவில் பார்த்தீங்கன்னா குதிச்சாச்சு. இது கிராணியோட அண்டர் கிரவுண்டு டனல்னு நினைக்கிறேன். அண்டர் கிரவுண்டில் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அந்த 2 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். மாற்றி ஓப்பன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிரும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியோட கிச்சனில் ஒரு கபோர்டு இருந்தது. அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணும்போது நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் எழுதியிருந்தது. அந்த நம்பர் 2வை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். அதாவது நம்பர் 2 பாக்ஸை ஓப்பன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் கிடைக்கும். மாற்றி ஓப்பன் பண்ணோம்னா பிளாஸ்ட் ஆயிரும். நமக்கு பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் கிடச்சிருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கேணி வெட்டி வச்சுருக்கோம். அந்த கேணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாளி இருக்கும். அந்த வாளியை மேலே கொண்டுட்டு வர்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஹேண்டில் பயன்படும். நமக்கு கிடைச்ச வீல் ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு கிராணியோட கேணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டிலை போட்டு சுத்தோம்னா உள்ளுக்கு இருக்கிற வாளி பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிராணி ஏதாவது பொருளை பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அதை மேலே கொண்டுட்டு வர்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீல் ஹேண்டில் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாளியை மேலே கொண்டுட்டு வந்தாச்சு. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேமர் இருந்தது. அந்த ஹேமரை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 பலகையை வச்சு ஒரு ரூம்பை பார்த்தீங்கன்னா கிராணி அடைச்சி வச்சுருந்தது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு தேவையான சாப்பாடு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த சாப்பாடை காக்காய்க்கு கொண்டு போய் கொடுத்தா நம்ம பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். காக்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டாந்து அதோட இடத்துல வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பம்கின் தான் இருக்குது. அதாவது பூசணிக்காய் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. காக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டை கொண்டாந்து வச்சுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடை போட்டாச்சு. அண்டங்காக்காயாக இருக்கும் போல் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த ரிமோட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரிமோட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வெத்தலையை பார்த்தீங்கன்னா போட்டு துப்பிருச்சு. அதுக்கு இதே வேலையாக இருக்குது. வெத்தலையை தின்னுபிட்டு நம்ம மூஞ்சில் துப்புறது. இந்த ரிமோட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்பை ஓப்பன் பண்ணி ஆகணும். அந்த ரூம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அநேகமாக பெப்பர் ஸ்ப்ரே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த ரூம்பு தான் அந்த ரூம்பு. இந்த ரூம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பெப்பர் ஸ்ப்ரே தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரிஞ்ச ரைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலரில் மாறிடுச்சு. கிராணியோட ஃபோட்டோ தான் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நம்ம சுட்டு ஒரு ரூம்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டை இருந்தது. அந்த உருட்டுக்கட்டையை எடுத்துகிட்டு கொண்டாந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டரையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்கும். அந்த செயினை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் கட்டர் தேவைப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு பேல்லாக்கியை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தாகணும். நமக்கு கடைசியாக தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு பேல்லாக்கி மட்டும்தான். அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர் எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம கீழே தூக்கி போட்ட ரஸ்ட்டு பேல்லாக்கியும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஸ்ட்டு பேல்லாக்கியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக தேவைப்படக்கூடிய பொருள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குகையை பார்த்தீங்கன்னா திறந்துடலாம். திறந்திடு சிசி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகியாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.